ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஸ்பைசியான பாஸ்தா செஞ்சுருந்தோம். அது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனாக சாப் பண்ண 2 வெங்காயம், 2 தக்காளி அண்ட் ஆஃப் கேப்சிகம். எங்களோட கேப்சிகம் ரொம்ப பெருசாக இருந்ததால் நாங்கள் ஆஃப் எடுத்தோம். உங்கள் கேப்சிகம் சின்னதாக இருந்தால் ஃபுல் கேப்சிகமே எடுத்துக்கலாம். ஸோ பேனை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணதுமே பட்டர் க்யூப்ஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் தேவையில்ல. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்க மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே அதோட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணதுமே டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மைனூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. 50 ml. பால் பிடிக்கல அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பால் பிடிக்காதனால நான் தண்ணி தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீஸை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி.